பாராளுமன்ற தேர்தல் எப்பொழுது வரும் என்று எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் தற்போது ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வருகிறது. மேக்ஸ் கிளீனை தரும் 3 கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி 30 ரூபாய் மேக்ஸ் அமைப்புடன். நான் போகிற இடத்திலெல்லாம் கேட்கிறார்கள், உங்களுடைய கட்சி யாரை ஆதரிக்கப் போகிறது, எங்களுடைய கட்சி யாரை ஆதரிக்கப் போகிறது, யாருக்கு கைகாட்டப் போகிறது, நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். தற்போது கூட மேடையிலே எனக்கு பொன்னாடை போர்த்திய ஒருவர் காதிலே கேட்டார், ஐயா எப்பொழுது எங்களுக்கு சொல்லுவீங்கள் என்று கேட்டார். கட்சி இன்னமும் ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை. கட்சி அந்த தீர்மானத்தை எடுக்கிற போது அது திட்ட தெளிவாக எங்களுடைய மக்களுக்கு சொல்லப்படும், அதற்கான காரணங்களும் சொல்லப்படும். அந்த காரணங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்களாக இருந்தால் கட்சி யாரை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ அந்த ஆளுக்கு நீங்கள் உங்களுடைய முழு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தற்போது கட்சி எடுத்திருக்கிற தீர்மானம் பிரதான வேட்பாளர்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கிற 3 பேரோடும் 3 பேரையும் சமதூரத்திலே வைத்து பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது, அந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துகிறவன் என்ற வகையிலே அது கிரமமாக நடைபெறுகிறது. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இருக்க வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வாக்குகள் அதிலே பிரதானமாக தங்களுக்கு தேவைப்படுகிறது என்பதை 3 பேருமே அறிந்திருக்கிறார்கள். அந்த அறிவோடு அவர்களோடு நாங்கள் பேரம் பேசுகிற போது பலவிதமான முன்னேற்றகரமான நிலைப்பாடுகளுக்கு அவர்கள் ஏற்கனவே வந்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே எங்களுடைய கட்சி மத்திய செயற்குழுவுக்கு அதனை அறிவித்திருக்கிறேன். ஆனால் இன்னமும் அவர்களை நாங்கள் அழுத்துகிறோம், இன்னமும் முன்னேற்றகரமான விடயங்களுக்கு வருமாறு நாங்கள் கேட்கிறோம். பகிரங்கமாக நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, விசேஷமாக சிங்கள மக்களுக்கு தமிழ் தேசிய பிரச்சனையுடைய தீர்வு என்ன என்பதை அவர்களையே சொல்ல வைக்க நாங்கள் விரும்புகிறோம். அதன் பிறகு கட்சி ஒரு முடிவெடுக்கும். அதுவரைக்கும் பொறுமை காக்க வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.